Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல Euclid's division lemmaனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல எக்ஸசைஸ் 2.1க்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. We have 34 cakes. Each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked? அதாவது நம்மள்ட்ட 34 கேக்ஸ் இருக்கான். அந்த 34 கேக்ஸையும் பேக் பண்ண சொல்கிறாங்க. எப்படி? ஒரு பாக்ஸில் 5 கேக்ஸ் தான் பேக் பண்ண முடியுங்கிற கண்டிஷன் கொடுத்து பேக் பண்ண சொல்கிறாங்க. அப்படி நம்ம அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கொஸ்டினும் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின்? நீங்கள் ஒரு பாக்ஸில் 5 கேக்ஸ் பேக் பண்ணிங்கன்னா உங்களால் எத்தனை பாக்ஸை பேக் பண்ண முடியும், எத்தனை கேக்கை பேக் பண்ண முடியாது, இதுதான் உங்கள் கொஸ்டின். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன் என்ன? we have 34 கேக்ஸ். இதானே? ஓகேவா? ஸோ நம்ம 5 கேக்ஸ் தான் ஒரு பாக்ஸுக்கு நம்மளால் பேக் பண்ண முடியும்னா 34 கேக்ஸ்க்கு எவ்வளோ பாக்ஸ் தேவைப்படும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம டிவிஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது 34-ஐ 5ஆல் டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு எவ்வளோன்னு கிடச்சிடும். எவ்வளோ வரும்? 5 6 are 30, பேலன்ஸ் 4. அதாவது நம்மளுக்கு 6 பாக்ஸஸ் தேவைப்படும், 4 கேக்ஸ் ரிமைண்டராக இருக்கும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட கண்டிஷன் யூஸ் பண்ணி சொல்லலாம். யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட கண்டிஷன் என்ன? A is equal to BQ plus R. நேற்று தான் நம்ம பார்த்தோம். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா கண்டிஷன் என்ன? A is equal to BQ plus R. ஓகேவா? ஏயோட வேல்யூ என்ன? ஏங்கிறது என்னது? ஆக்சுவலாக டிவைடன், பிங்கிறது டிவைசர், கியூங்கிறது கோஷன், ஆருங்கிறது ரிமைண்டர். ஏங்கிற டிவைடன் என்ன வரும்? 34 தானே டிவைடன். 34 is equal to b என்னது டிவைசர். என்ன எது டிவைட் பண்ணுது? 5 தான் டிவைட் பண்ணுது. இன்ட்டு கோஷன் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 6 ப்ளஸ் ஆர் என்ன கிடைச்சிருக்கு? ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 4. அதாவது 6 பாக்ஸ் நம்மளால பேக் பண்ண முடியும், 4 கேக்ஸ் ரிமைண்டராக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட கண்டிஷன் படி சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதான் இந்த சம்மு? அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 2.1ஓட ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.2 பாருங்கள். Find the quotient and remainder when a is divided by b is a is equal to -12, b is equal to 5. அதாவது a வேல்யூவையும் b வேல்யூவையும் கொடுத்துட்டு கோஷன்ட்டையும் ரிமைண்டர் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்னொரு கண்டிஷனையும் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்? a is divided by b. அப்படின்னா என்ன அர்த்தம்? a வேல்யூவை b வேல்யூ டிவைட் பண்ணும் அப்படிங்கிறதான அர்த்தம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கிவன் என்னன்னு பார்க்கலாமா? கிவன் என்ன? a is equal to -12, b is equal to 5. இதானே கிவன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோஷன்ட்டும் ரிமைண்டரும், அதாவது கியூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். ஏ பி கியூ ஆர் இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு என்ன லெம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க? யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. ஓகேவா? பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. அதோட கண்டிஷன் என்ன? a is equal to bq plus r. இதானே இதோட கண்டிஷன். ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, கியூவும் ஆரும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதான கொஸ்டின். ஆக்சுவலாக ஏயோட வேல்யூ என்ன? -12, பியோட வேல்யூ என்ன? 5, கியூ தெரியாது, ஸோ அப்படி வச்சுக்கலாம். ப்ளஸ் ஆரும் தெரியாது, ஆரையும் எப்படி வச்சுக்கலாம். இப்போது ஆரோட வேல்யூ அவங்களே கொடுத்துருந்தாங்க. என்ன கண்டிஷன்? 0 is less than or equal to r is less than modulus of b. இதான ஆரோட கண்டிஷன். ஆரோட கண்டிஷன் என்ன? 0லேருந்து பிக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 is less than or equal to r is less than modulus of bயோட வேல்யூ என்ன? 5. ஓகேவா? அப்போ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 0லேருந்து +5க்குள்ளே தான் இருக்கும். அப்படின்னா என்னென்ன வரலாம்? 0 1 2 3 4 இந்த 5 வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு ஆரோட வேல்யூவை நம்மளால எடுத்துக்க முடியும். அதை தாண்டி நம்மளோட ஆரோட வேற எந்த வேல்யூமே நம்ம ஆரோட வேல்யூவை எடுத்துக்க முடியாது. இதுதானே ஆக்சுவல் கண்டிஷன். ஓகே. ஆனால் ஏயோட வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கு? மைனஸில் வந்திருக்கு. சரியா? மைனஸில் வந்திருக்கு. எனக்கு ஆரோட வேல்யூ கண்டிப்பாக என்னால் நெகட்டிவ்ல எடுத்துக்க முடியாது. ஏன்னா 0லேருந்து 5க்குள்ளே என்னால் நெகட்டிவ் வேல்யூஸை கொண்டு வரவே முடியாது. ஸோ எனக்கு ஆறுங்கிறது பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க வேல்யூ ஏ எனக்கு -12 இருக்கும்போது எனக்கு கியூவோட வேல்யூ எனக்கு கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கணும்.
மைனஸாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு -12 வேல்யூவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா எனக்கு வந்து இதுவும் ப்ளஸ்ஸாக இருந்து இதுவும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு -12 எப்படி ஈக்குவலாக நான் எழுத முடியும்? ஈக்குவலாக எழுத முடியாது. சரியா? அதனால Qவோட வேல்யூ எனக்கு கண்டிப்பாக மைனஸ் வேல்யூவாக தான் இருக்க முடியும். புரியுதா? இப்போ Qவோட வேல்யூவை நான் -1 கொடுத்துக்கிறேன் பாருங்களேன். இது சும்மா ரஃப் ஒர்க்கு. ஓகே, நீங்கள் மெயின் ஒர்க்கில் செஞ்சிடாதீங்க. Qவோட வேல்யூ -1 கொடுத்தா -12 = 5 இன்ட்டு Qக்கு பதிலாக என்னது -1 கொடுத்து ப்ளஸ் ஆர் கொடுக்குறேன்னு வைங்களேன். -12 = -5 ப்ளஸ் இப்போ -5யோட எந்த வேல்யூவை நான் வந்துட்டு ஆட் பண்ணால் எனக்கு வந்துட்டு -12 கிடைக்கும்? ஒன்று நான் வந்துட்டு -7 கொடுக்கணும், இல்லைன்னா ப்ளஸ் எனக்கு என்ன கொடுக்கணும்? +17 கொடுக்கணும். சரியா? எனக்கு மைனஸ் கொடுத்தா எனக்கு வந்துட்டு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? ஏன்னா எனக்கு 0லேருந்து 5 வரைக்குங்கிறனால எனக்கு வந்துட்டு ஆர் வேல்யூ கண்டிப்பாக எனக்கு -7 வராது, 17ம் வராது. ஏன்? எனக்கு 0லேருந்து 5க்குள்ளே தானே இருக்குது. 0லேருந்து 5க்குள்ளே எனக்கு -7ம் வராது, 17ம் வராது. அதனால ஆரோட வேல்யூ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேவா? அப்போ -1 கொடுத்தா எனக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது? -1க்கு அடுத்து -1க்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ -2. சரியா? -2 கொடுத்து பார்ப்போமா? A -12 5 into -2 plus R. -12 -10 plus -10ஓட எந்த வேல்யூ எனக்கு ப்ளஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு -12 கிடைக்கும்? -2 ப்ளஸ் பண்ணால் எனக்கு -12 கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு 22 ப்ளஸ் பண்ணால் -12 கிடைக்கும். எனக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா 0லேருந்து 5க்குள்ளே எனக்கு -2ம் வராது, 22ம் வராது. அதனால எனக்கு வந்து -2ம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ நான் வந்துட்டு -2க்கு பதிலாக நான் -3 போடுறேன். -3 கொடுத்தா எனக்கு என்ன வரும்? -12 = -15 ப்ளஸ் ஆர்க்கு நான் எந்த வேல்யூ கொடுத்தேன் எனக்கு வந்துட்டு -12 கிடைக்கும்? +3 கொடுத்தாலே எனக்கு வரும். அந்த 3 வந்து எனக்கு 0லேருந்து 5க்குள்ளே இருக்கா? 5க்குள்ளே தான் இருக்குது. 0லேருந்து 5க்குள்ளே தானே எனக்கு 3 வரும். 0 1 2 3 4 தானே. அதனால எனக்கு 3 வந்து இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இந்த எனக்கு AQ + B A = BQ + R அப்படிங்கிற கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ எனக்கு Qவோட வேல்யூ -3, Rோட வேல்யூ +3. ஓகேவா? இதுதான். அப்போ இங்கே Qவோட வேல்யூ என்ன வரும்? -12 = 5 into Qவோட வேல்யூ -3 ப்ளஸ் Rோட வேல்யூ +3. ஓகேவா? இது எப்படின்னு புரிஞ்சுதா? அப்போ the value of Q and R are -3 and +3. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஏயோட வேல்யூ 17, பியோட வேல்யூ -3. சேம் அதே மாதிரி தான் கோஷன் ரிமைண்டர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் கிவன் என்ன? A = 17, B = -3. அதே மாதிரி பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. என்ன கண்டிஷன்? A = BQ + R. இதான கண்டிஷன். ஏயோட வேல்யூ என்ன? 17 பியோட வேல்யூ என்ன? -3 into Q + R. ஆரோட கண்டிஷன் என்ன? 0 is less than or equal to R is less than modulus of B. அப்படின்னா 0 is less than or equal to R is less than modulus of B னா என்ன அர்த்தம்? modulus of -3. அப்போ எனக்கு ஆரோட வேல்யூ 0லேருந்து modulus of -3 னா என்ன அர்த்தம்? +3 தானே அர்த்தம். மாடுலஸ்க்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் கிடைக்கும். அப்போ 0லேருந்து +3 வரைக்கும்னா நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ வரலாம்? 0 1 2. இந்த 3 வேல்யூல ஏதோ ஒரு வேல்யூ தான் இங்கே எனக்கு வந்து 2 அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம Qவோட இங்கே வந்துட்டு எனக்கு ஏயோட வேல்யூ என்னவா இருக்குது? ப்ளஸில் இருக்குது. சரியா? எனக்கு ப்ளஸில் இருக்குது. ஆனால் பியோட வேல்யூ எனக்கு மைனஸில் இருக்குது. எனக்கு ஆரோட வேல்யூ கண்டிப்பாக ப்ளஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு இந்த வேல்யூவும் எனக்கு ப்ளஸ்ஸாக கிடைக்கணும். அப்போ நான் மட்டும்தான் எனக்கு எல்லாமே எனக்கு வந்து ப்ளஸ்ஸாக ஆகி இந்த ஈக்குவேஷனே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ மைனஸோட எந்த சைனை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ப்ளஸ் கிடைக்கும்? மைனஸோட மைனஸை மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு வந்து ப்ளஸ் கிடைக்கும். அப்போ Qக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ எனக்கு கண்டிப்பாக மைனஸில் தான் இருக்கணும். புரியுதா? மைனஸில் தானே இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு -1 கொடுத்து பார்ப்போம். இங்கே வந்துட்டு -1 கொடுத்தா எனக்கு என்ன வரும்? +3. இங்கே வந்துட்டு +3யோட எனக்கு
எந்த வேல்யூவை ப்ளஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு 17 கிடைக்கும், +3யோட 14 ப்ளஸ் பண்ணாதான் எனக்கு வந்துட்டு 17 கிடைக்கும். ஆனால் எனக்கு ஆரோட வேல்யூ கண்டிப்பாக 0லேருந்து 2க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். சரியா? 0, 1, 2 இந்த 3 வேல்யூ தான் இருக்கணும். புரிஞ்சுதா? அப்போ நெக்ஸ்ட் -2 கொடுத்து பார்க்கலாம். -2 கொடுத்து பார்த்தா -3 × -2 என்ன வரும்? +6. 6ஓட எந்த வேல்யூவை வந்துட்டு ப்ளஸ் பண்ணால் நம்ம 17 கிடைக்கும்? 6ஓட நம்மளுக்கு 11 ப்ளஸ் பண்ணால் தான் 17 கிடைக்கும். 11 வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? பண்ணாது. நெக்ஸ்ட் -3 கொடுப்போம். -3 × -3 9. 9ஓட எந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணால் எனக்கு 17 கிடைக்கும்? எனக்கு 9ஓட எனக்கு வந்து 8 ஆட் பண்ணால் தான் எனக்கு வந்துட்டு 17 கிடைக்கும். 8 இதுக்குள்ளே வருமா? 8ம் வராது. நெக்ஸ்ட்டு -4. -4 × 3 என்ன வரும்? -12. -12ஓட சாரி +12 -3 × -4 என்னது? +12. +12ஓட எந்த நம்பரை நான் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 17 வரும்? 5 ஆட் பண்ணால் எனக்கு 17 வரும். 5 வந்து இதுக்குள்ளே இருக்கா? இல்லை. 5யும் இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு -5. -5 × -3 எனக்கு என்ன வரும்? +15. 15ஓட எந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணால் எனக்கு 17 கிடைக்கும்? 2வை ப்ளஸ் பண்ணால் தான் எனக்கு 17 கிடைக்கும். அந்த 2 இதுக்குள்ளே இருக்கா? 2 வந்து 0லேருந்து -3க்குள்ளே சாரி +3னா என்ன அர்த்தம்? 0, 1, 2. அந்த 2 வந்து இந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்குது. அப்போது எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன வரும்? -5. இந்த இடத்துல 2 வரும். எப்படி எழுதலாம்? 17 = -3 × -5 + 2. புரிஞ்சுதா? இப்படி தான் எழுதணும். அப்போ Qவோட வேல்யூ என்ன? -5. Rஓட வேல்யூ என்ன? 2. The values of Q and R are -5 and 2. புரிஞ்சுதா? இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. A = -19, B = -4. சேம் அதே மாதிரி கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்க வேண்டியதான். கிவன் என்ன? A = -19, B = -4. சேம் அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா இதானே வரும். இதோட கண்டிஷன் என்ன? A = BQ + R. Rஓட கண்டிஷன் என்ன? 0 is less than or equal to R is less than modulus of B. A ஓட வேல்யூ என்ன? -19 = B ஓட வேல்யூ -4. Q plus R 0 is less than or equal to R is less than modulus of B னா என்ன வேல்யூ? modulus of -4. ஓகேவா? அப்போ R ஓட வேல்யூ எனக்கு வந்து 0லேருந்து modulus of -4 னா என்ன அர்த்தம்? +4 னு அர்த்தம். 0லேருந்து 4க்குள்ளனா 0, 1, 2, 3 இந்த 4 வேல்யூஸ்னா Rக்கு நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ A வேல்யூ எனக்கு மைனஸ்ல வந்திருக்கு. B வேல்யூ எனக்கு மைனஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போது மைனஸோட இது எனக்கு R வேல்யூ கண்டிப்பாக எனக்கு ப்ளஸில் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ மைனஸில் கிடைக்கணும். சரியா? எனக்கு பியோட வேல்யூ மைனஸில் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது நான் Qக்கு எந்த வேல்யூ எந்த மாதிரி சைனில் உள்ள வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எனக்கு மைனஸ் கிடைக்கும்? மைனஸோட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் கிடைக்கும்? ப்ளஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு மைனஸ் கிடைக்கும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு மைனஸ் தானே வரும். சரியா? இப்போது ப்ளஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சரியா? Qவோட எந்த வேல்யூவை இப்போ Q ப்ளஸ் வேல்யூனா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? +1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஸோ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -4 × 1 -4. -4ஓட எந்த வேல்யூவை ப்ளஸ் பண்ணால் எனக்கு வந்து 19 கிடைக்கும்? -15 ப்ளஸ் பண்ணால் தான் எனக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும்னா -19 கிடைக்கும். ஆனால் எனக்கு ஆரோட வேல்யூ கண்டிப்பாக 0லேருந்து 3க்குள்ளே தான் வரும். நெகட்டிவில் வரவே கூடாது. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு -1 சாட்டிஸ்ஃபை ஆகாது. நெக்ஸ்ட்டு -2 கொடுப்போமா? -2 கொடுத்தா சாரி +2 கொடுப்போமா? +2 கொடுத்தா என்ன கிடைக்கும்? -4 × 2 -8. -8ஓட எனக்கு எந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு -19 கிடைக்கும்? -11 ப்ளஸ் பண்ணால் தான் எனக்கு -19 கிடைக்கும். அதே மாதிரி ஆரோட வேல்யூ நான் மைனஸில் கொடுக்கக்கூடாது. எனக்கு இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, 2வும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நெக்ஸ்ட்டு 3 கொடுப்போமே. -4 × 3 என்ன வரும்? -12. -12ஓட எந்த வேல்யூவை ப்ளஸ் பண்ணால் எனக்கு -19 கிடைக்கும்? அதாவது எனக்கு வந்துட்டு 7 ப்ளஸ் பண்ணால் தான் எனக்கு -19 கிடைக்கும். சேம் அதே மாதிரி ஆரோடது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா நெகட்டிவ் இப்போ வரைக்கும் எனக்கு ஆர் வந்து நெகட்டிவில் தான் வந்துட்டே இருக்குது. பாசிட்டிவில் இன்னும் டச் கூட பண்ணலை. அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு 3யும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 4 கொடுப்போம்.
-4 into 4 -16. -16ஓட எதை ப்ளஸ் பண்ணால் எனக்கு வரும் -3 ப்ளஸ் பண்ணணும். இப்போ எனக்கு மைனஸில் தான் வருது, அதனால எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. -4ம் இல்லைப்பா. நெக்ஸ்ட்டு 5 கொடுப்போம். 5 கொடுத்தா என்ன வரும்? -4 into 5 என்ன வரும்? -20. -20ஓட எதை ப்ளஸ் பண்ணால் 19 வரும்? ப்ளஸ் பண்ணால் தானே எனக்கு -19 வரும். இப்போ -20 + 1 தானே எனக்கு -19. 1 வந்து இது கண்டிஷனுக்குள்ளே இருக்கா? 1ம் எனக்கு கண்டிஷனுக்குள்ளே இருக்கு. அப்போ +5 போட்டு பார்க்கலாமா? என்ன வரும்? -19 is equal to -4 into 5 + 1. எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? 5 கொடுத்தோம்னா -20, ஆரோட வேல்யூ எனக்கு இதுக்குள்ளேயும் இருக்கு. அப்போ இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ Qோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ எனக்கு என்னது 1. The values of Q and R are 5 and 1. புரிஞ்சுதா? இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 2.1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.3 பாருங்க. Show that the square of an odd integer is the form of 4q plus 1 for some integer q. அதாவது ஒரு ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணால் 4q plus 1ங்கிற ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி க்யூங்கிறது ஒரு சம் இன்டிஜர் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஈவன் இன்டிஜர் எப்படி இருக்கும்? 2, 4, 6, 8 இப்படி இருக்குமா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதாவது 2 மல்டிபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா ஈவன் இன்டிஜராக கிடைக்கும். இதே ஆட் இன்டிஜர் எப்படி இருக்கும்? 3, 5, 7, 9 இப்படி போயிட்டே இருக்குமா? அதாவது 2 + 1 தான் 3, 4 + 1 5, 6 + 1 7, 8 + 1 9. அப்போது 2 மல்டிபிள்ஸோட நம்ம 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட் இன்டிஜர் கிடைக்குது. அதாவது ஈவன் இன்டிஜரோட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட் இன்டிஜர் கிடைக்குது. ஈவன் இன்டிஜர் என்னவா எடுத்துக்கிட்டோம்? 2kவா. +1 தான் நம்மளுக்கு என்னது? ஆட் இன்டிஜர். புரிஞ்சுதா? ஆட் இன்டிஜர் அப்போ என்னது? எனக்கு 2k + 1 இதுதான் எனக்கு வந்து ஆட் இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து சம்முக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு let x be the odd integer. நான் வந்து ஆட் இன்டிஜரை எக்ஸ்ன்னு சொல்லி நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போது எனக்கு x ஈக்குவல் என்ன வரும்? x வந்து ஆல்ரெடி நான் எப்படி சொல்லியிருக்கேன்? 2k + 1. ஆட் இன்டிஜரை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்? 2k + 1ன்னு சொல்லலாம். ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாமா? ஏன் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்? 2 மல்டிபிள்ஸோட எனக்கு 1 ஆட் பண்ணும்போது எனக்கு ஆட் இன்டிஜராக கிடைக்குது. எனக்கு எக்ஸுங்கிறது ஆட் இன்டிஜர்னா எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? 2k + 1 இருக்கும். எக்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்? 2k + 1ங்கிற ஃபார்மில் தானே இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணாதான் எனக்கு 4q + 1 அப்படிங்கிற ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஸ்கொயர் பண்ணுவோமா? என்ன கிடைக்கும்? x² = 2k + 1 the whole square. ஓகேவா? இது பார்க்க எப்படி இருக்கு? a + b the whole square ஃபார்முலாவில் இருக்கா? a + b the whole square ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? a² + 2ab + b². இதுதானே a + b the whole square ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2k the whole square + 2 into 2k + into 1 + 1² இப்படி கிடைக்குமா? ஓகே. 2k² னா 4k² + 4k + 1. 2 into 2 4k + 1 கிடைக்குமா? இப்போ இங்க இருந்தும் நான் 4kவை காமனாக எடுக்கிறேன். என்ன கிடைக்கும்? 4kவை காமனாக எடுத்தால் 4 போயிடுச்சு, k² ஒரு k போயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு k இருக்கும். ப்ளஸ் இங்கே 4ம் போயிடுச்சு, கேவும் போயிடுச்சு. அதனால பேலன்ஸ் வந்து எனக்கு 1 தான் இருக்கும். +1. ஓகேவா? k into k + 1ங்கிறது எனக்கு ஏதோ ஒரு இன்டிஜர் தான் k into k + 1 அப்படிங்கிற ஃபார்முலா எனக்கு இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி கொஸ்டின்ல வந்துட்டு சம் இன்டிஜரை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா க்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இதை வந்து க்யூன்னு எடுத்துக்கலாமா? 4q + 1 where q = k into k + 1. ஓகேவா? புரிஞ்சுதா? இவ்வளோதான் எக்ஸாம்பிள் 2.3க்கான ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 2.1, 2.2, 2.3 3 சம்மையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் யூக்ளிட்ஸ் லெம்மா அல்காரிதம் யூஸ் பண்ணி HCF எப்படி கண்டுபிடிக்கிறங்கிற இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடான சம்ஸையும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.